Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு 250 தான் மூவ் ஆரம்பிச்சது. அகைன் எப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி 3-4 நாளாகவே ஓகேவா மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னா டேலோ இது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா டேல வந்து நல்லா மேலே போய் க்ளோஸ் ஆகுது. ஆரம்பிக்கும் போது ஃப்ளாட்டாக இருக்குது, எந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் ஆகிடுது. திரும்பி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, எந்துக்கு பார்த்தீங்கன்னா மேலே போய் க்ளோஸ் ஆகுது. இது வந்து 3-4 நாளாகவே வந்து நம்ம இந்த நாள்லேருந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம். சரியா, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ அதே தான் நம்ம சொன்ன வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,100 24,200 ஜோன் வரைக்கும் வந்து நல்லாவே வந்துச்சு. இப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா லாங்கர் டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து நீங்கள் 5 மினிட்ஸில் பார்க்குறத ஒரு 1 ஹவர் சார்ட் வச்சு முன்னாடியெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கடைசியாக வந்து இப்போ எங்கே நிற்கிது அப்படின்னா இந்த இடம் பாருங்க. சரியா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேப் ஜோன்ஸாக இருக்கு. ஒரு ஜோன் இந்த லோன் ஓகேவா, நான் இதை வச்சு லைன் போடல. நீங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, இங்கே கேப் இருக்கு, இங்கேயும் கேப் இருக்கு, இங்கேயும் கேப் இருக்கு, இங்கேயும் கேப் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இந்த மெயின் ஜோன்ஸ். ஓகேவா, இப்போ இந்த ஜோன் குள்ள என்டர் ஆயிருக்கு. இப்போ இங்கேருந்து வந்து அதான் திரும்பி ஒரு லாங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேவரபுளா இல்லை. லாங்குன்னா அட்லீஸ்ட் ஸ்டாப்லஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 1 ஹவரில் விட்டுருங்க, 5 மினிட்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஸ்விங்காக வந்து ஒன்று இந்த இடம் இருக்கு. சரியா, வந்து இந்த இடம் இருக்கு. ஸ்ட்ராங்கான இடம் அப்படின்னா இந்த இடம் தான். ஓகேவா, 15 மினிட்ஸ்ல அந்த மாதிரி எதாவது பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்ல வந்து இந்த இடம் தான். ஓகேவா, 23,300 தான். ஸோ இவ்வளோ பெருசாக ஸ்விங் வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று வந்து ஜென்ரலாக ஓகே டாப் ஃபார்ம் ஆகும்போது எல்லாருமே வந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெஜ்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுவும் ரைசிங் வெஜ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது எப்படி இருந்தது அப்படின்னா இதே மாதிரி லாஸ்ட் டைம் ஓகேவா, இதே மாதிரி வந்து லாஸ்ட் டைம் ஃபால் வரும்போதும் இதே மாதிரி ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகி தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த இடத்துல நம்ம லைவ் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும். நம்ம அது வந்து நம்ம லைவாகவே போட்டிருந்தோம். இந்த மாதிரி ரைசிங் வெஜ்ஜாகவே ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆகி கடைசியில் வந்து அது உடஞ்சி நிற்கலாம். அது நான் இப்போ இப்படி வரைஞ்சிருக்கேன், இப்படி இருக்கும். இப்படி இருந்து உடஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபால் வந்துச்சு. இப்போ நான் அதே தான், நான் இன்னைக்கு வந்து டெலிகிராம் நம்மள வந்து ஒர்க் ஆகல. நல்ல வாட்ஸ்அப்லேயே வந்து என்ன போட்டிருக்கேன்னா இந்த ரைசிங் வச்சு தான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நானும் வந்து அந்த க்ளோஸ்க்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் 24க்கு கீழே தான் வந்து டெக்னிக்கலாக செல்ல வரும். பட் நான் தான் ரிஸ்க் ரிவார்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாங்ஸ் ஃபேவரபுளாக இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வரேன். ஆனால் 2-3 நாளாக வந்து நல்லா இருக்கு எம்டிஎம். கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடுது எம்டிஎம்ல. ஸோ இது வந்து நம்மளுக்கு டெய்லி நடந்துட்டே இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3%. ஸோ கமிங் பேக் டு ஆல்மோஸ்ட் 12-13 கிட்ட வந்துச்சு விக்ஸ். யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நேரத்தில் வந்து அதே மாதிரி தான் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. 74 பார்த்தோம், இன்னைக்கு வந்து 73.99 தான் இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 19th வந்து டீல் சைன் பண்ணுறேன்னு சொல்லி யூஎஸும் ஈரானும் சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ மேபி இப்போ அது நாளைக்கு தான் அந்த நாள். இப்போ அந்த நாளுக்கு தான் பெரிய ட்ரிகர். இப்போ என்னன்னா இதில் பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆல்ரெடி ஃபேக்டர் ஆயிடுச்சு. இப்போ இதை தாண்டி வந்து யூஎஸ் வந்து அவங்களோட அந்த நியூக்ளியர் கண்டென்ட்டை வந்து ஒப்படைச்சிருவாங்களா அப்படின்றது தான் கேள்வி. அதை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் நல்ல மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது ஒரு ட்ரிகராக இருக்கணும் மேலே போகிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்தியன் சைடில் வந்து இந்தியன் எஃப்எம் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, நம்ம இந்த பேசணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட் எஃப்ஐஸ் வந்து அடிஷ்னலாக வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம். போன தடவை வந்து பாண்டுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க, இந்த பாண்டியும் தாண்டி வேறு எதுவும் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக இது 2 ரிலேட்டடாக எதாவது நடந்துச்சுன்னா பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அதான் அப்படியே பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் வந்தாலும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்ஸ் வந்து இந்த ஜோனில் இருக்குது. ஓகேவா, அதனால பெருசாக வந்து நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கூட இந்த ஸ்டாப் லாஸ்க்கு இந்த டார்கெட்டாக வைக்கிறதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நீங்கள் லாங்ஸ் கொஞ்சம் கேஷுவலாக இருங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து பிளைண்டாக போகாதீங்க, ரிஸ்க் டிஃபைண்டாக போக ட்ரை பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து ஷார்ட் வச்சுருக்கேன். சரியா, நான் பொசிஷன் வந்து பொறுமையாக பில்ட் பண்ணி நான் மேலே வந்து ரிஸ்க் டிஃபைண்டாக வச்சுட்டு பொசிஷன் பில்ட் பண்ணிட்டே வரேன். 2-3 நாள் லாஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு காலையில். சரியா, என்ன ஆச்சுன்னா அந்த கடைசி நேரத்தில் வந்து ஆகி அப்படியே சில ப்ராஃபிட் வந்து 30 ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. கிடைச்சா லாஸ்ட்டாக வந்து ரைஸில் வந்து இது வந்து -22 காமிக்குது. செட்டில் ஆனது என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம இங்கே செட்டில் ஆகும்போது வந்து 24,860 மார்க்கெட் ட்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் செட்டில் ஆனது வந்து 22 பாயிண்ட்டோ 17 பாயிண்ட்டோ கம்மியாக தான். ஆமாம், கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் கம்மியாக தான் செட்டில் ஆச்சு. இப்போ இதில் எம்டிஎம் தான் செட்டில் ஆகுன்றது எனக்கு தெரியல, நாளைக்கு பார்த்ததும் தெரியும். பட் ஆனால் ஓவராலாக இன்னைக்கு க்ளோஸ் எம்டிஎம் இருக்கிறதுலேயே பீக் நெகட்டிவ் எம்டிஎம் தான் க்ளோஸ் ஆச்சு. -22 அப்படின்ற மாதிரி தான் க்ளோஸ் ஆச்சு. அகைன் கம்மிங் பேக் டு நம்மளோட மற்ற அக்கௌண்ட்ஸில் பார்க்கும்போது இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் தொடர்ந்து டெய்லி லாஸ் வந்துட்டே தான் இருக்குது இந்த அக்கௌண்ட்லேயும். நானும் வந்து கொஸ்டின் வந்து வச்சிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் 15 ரூபா ப்ராஃபிட்ல இருந்துச்சு. திரும்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 நைட்டில் இருக்குது. ஏன்னா இது வந்து ரேஷியோஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரலாக ரேஷியோஸ் ப்ரொடெக்ஷனோட இருக்குது. ஸோ அந்த ரேஷியோஸில் வந்து இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜூலைலையும் சரி இதுலேயும் சரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் மேஜராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஏற்றம் அப்படின்றது நம்ம பாம்பெல்லாம் கன்சர்வேட்டிவாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னைக்கு
ரூபா 15 ரூபா பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. 2 மணி வரைக்கும் நான் பார்த்தேன், அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா இன்னைக்கு க்ளோஸ்க்கு வந்து இன்னையோட எம்டிஎம் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ 5000 இன்னைக்கு வந்து நேத்துல இருந்து 5000 கம்மியாயிருக்கு. 5800. ஸோ ரவுண்ட் 6000 வச்சுப்போம். 6000 கம்மியாயிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. நான் வேற எதுவும் பொசிஷன்ஸா வந்து வேற எதுவும் பெருசா எதுவும் நேத்துல இருந்து எதுவும் மாத்தி போடல. ஸோ அகைன் அதே மாதிரி தான் அந்த வெஜ் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிருக்கேன். அந்த வெஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஒரு தடவை ட்ராப் ஆகி, ஆனால் அதான் நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த ஸ்விங்கு சரியா சரி இந்த வெஜ் வரதுனால வெஜ் இப்படி இருந்துச்சு. மேலே ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும், இப்படி க்ளோஸ் ஆகினே இருக்கும். மார்க்கெட் வந்து இங்கே ஆரம்பிச்சது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்போ இப்படி போகுது, இப்போ இப்படி வந்து மேலே நிற்கிது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த லோ ரீச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ஷார்ட்ஸ் போங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிற மாதிரி. சரியா இல்லைனா ஸ்ட்ராட்டஜியாக போக தெரிஞ்சா போங்க. மேலே அதுக்கப்புறம் 300 பாயிண்ட் மேலே போனாலும் சரி, 500 பாயிண்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ்டாக லாஸ் வரும் அப்படின்ற ஆங்கிள் தெரிஞ்சா போங்க. இல்லையா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் உடஞ்சதுக்கப்புறம் இது ஸ்டாப் லாஸா ஸோ இங்கே உடஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதே மாதிரி தான் 23 ஓகேவா 23,100 வந்து பொறுமையாக லாங் எடுத்தோம். நல்லா நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிஃப்டிஸ்லாம் வாங்கினேன். இன்னும் அதெல்லாம் புக்லாம் பண்ணல. ஏன்னா அது லாங் டர்மாக தான் வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து எதனா கேப் ஆகுது அப்படின்னா மேபி கொஞ்சம் புக் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். கேப் ஆகுமா அப்படின்றது தெரியல. பட் ஆச்சுன்னா அந்த நிஃப்டி லாங்ஸ் த்ரூ என்னது நிஃப்டி பீஸில் வாங்கினது வந்து நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து மைண்டில் வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதே தான் மார்க்கெட் நல்லா ஸ்டேபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல வச்ச ஒரு ஸ்பைக்கில் வந்து எம்டிஎம் அப்படியே காலையில் எப்படி இருந்துச்சோ அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் போடுங்க, வாய்ஸ் நோட்டாக போடுங்க, இல்லை மெசேஜ் போடுங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுங்க கைஸ். டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.